கருணாநிதி அவர்கள் நள்ளிரவில் கைது செய்யப்பட்ட போது அன்று இரவு ஸ்டாலின் அவர்கள் பெங்களூரில் இருந்தார் என்பது அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும். அவரது மகனே ஒரு நேர்காணலில் தாத்தா கைது செய்யப்பட்ட போது அப்பா ஊரில் இல்லை என்பதை பதிவு செய்திருந்தார். அந்த கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது அந்த கைது செய்யப்பட்ட தருணம் முதல் சென்ட்ரல் ஜெயிலுக்கு எடுத்து செல்லப்பட்ட போதும் சரி, சிபிசிஐடி ஆஃபீஸ்லையும் சரி, திருமதி கனிமொழி அவர்கள் தான் கருணாநிதியோடு இருந்தார் என்பதை நாம் எல்லாரும் பார்க்க முடியும். ஒரு ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கி ஊரில் இருந்து தானே கூடவே இருக்க வேண்டியதானே, எங்கே போனார்? அதனால் அவர் தப்பி பெங்களூருக்கு சென்று விட்டதாகத்தான் பத்திரிகையாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தகவல். இன்னைக்கு இன்னும் விசாரணை முடியவில்லை. நாங்கள் அளித்த சம்மன் தொடர்பாக அந்த சம்மனுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த காவல் நிலையத்தில் வந்து ஆஜராகி இங்கே பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. 1.5 மணி நேரம் விசாரணை நடந்தது. இந்த 1.5 மணி நேரமும் வழக்கு சம்பந்தமாக எதையும் கேட்காமல் மற்ற விவகாரங்களை பற்றி, யூடியூப்பை பற்றி, வியூஸை பற்றி, எவ்வளோ பணம் வருதுன்றதை பற்றி, மாலதி பேரில் எவ்வளோ சொத்து இருக்குன்றதை பற்றி தான் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். 1.5 மணி நேரம் நாங்கள் விசாரணைக்காக ஆஜராயிட்டோம். நீங்கள் வழக்கை தவிர மீது எல்லாத்தையும் பற்றியும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. மேலும்